மதுரை மீனாட்சியம்மன் கோவில் நிர்வாகத்திற்கு பாத்தியப்பட்ட தெப்பக்குளம் பாண்டியன் நகர் பேருந்து நிறுத்தம் பின்புறம் கடந்த கொரோனா காலகட்டத்தில் அப்போதைய மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையினரின் அனுமதி வழங்கியதின் அடிப்படையில் சாலையோர காய்கறி கடைகள் வைத்து வியாபாரம் செய்து வந்தனர். சந்தை கட்டணத் தொகையையும் முறையாக நாங்கள் செலுத்தி வந்தோம். இந்நிலையில் தற்போது காய்கறி கடை வைத்து வியாபாரம் செய்யக்கூடாது என்று சிலர் மிரட்டுவதாகவும் இவர்களுக்கு கோவில் நிர்வாகமும் துணை போவதாகவும் குற்றம் சாற்றுகின்றனர். தற்போது வியாபாரம் செய்ய முடியாமல் எங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது. எனவே மீண்டும் அதே இடத்தில் காய்கறி வியாபாரம் செய்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டுமென சாலையோர காய்கறி வியாபாரிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பாண்டிய நகரில் காய்கறி மார்க்கெட்டை மீண்டும் காய்கறி கடை போடக்கூடாதுன்னு கடையெல்லாம் ஜேஜிபி வச்சு எடுத்து விட்டுட்டாங்க. நாங்கள் 7 ஒருத்தருக்கோம், கடை போடக்கூடாதுன்னு கடையில் பூரா எடுத்து விட்டுட்டாங்க. நாங்கள் ஒரு 20 பேர் கடை போட்டிருக்கோம். இங்கே எல்லா பேத்துக்கும் இடம் ஒதுக்கி தரேன்னாங்க. இடம் பாதி பேத்துக்கு இடம் ஒதுக்கிட்டாங்க. எங்களுக்கு இடமே ஒதுக்கி விடலை. கடை போடக்கூடாதுன்றாங்க. இப்போ தெப்ப சுற்றி கடை போடாதீங்கன்றாங்க. அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களை மட்டும் கடையை போட வச்சுட்டு எங்களை கடை போடக்கூடாதுன்ட்டாங்க. கான்ட்ராக்டே எடுக்கலேன்னு இருக்காங்க கோயிலேருந்து. திருப்பி பார்த்தா கான்ட்ராக்ட் கொடுத்தோம்னு சொல்லிட்டு கோயிலேருந்து ஒரு 4 பேர் வந்து எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. கடை எடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஸ்டேஷனை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஸ்டேஷன்லேருந்து சொல்லிட்டாங்க 4 பேர் அவங்க கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க, மாதம் இவ்வளோ பணம் கட்டுறாங்க, நீ 1 லட்சம் எனக்கு பணம் கட்டு அப்படின்னாங்க. ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் கிடச்சினாங்க. நாங்கள் அவ்வளோக்குலாம் எங்களுக்கு வழி இல்லை. ஒரு நாளைக்கு 1000 500 கிடைக்கிறதே பெருசு. அதை வச்சு பிள்ளை குட்டியில் தான் நாங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன்லேயே நாங்கள் சொல்லிட்டு வந்தோம். ஒருபாடு இப்போ கோயிலேருந்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சுற்றி வேலி அடைச்சிட்டு நான் ஏழை விடலைன்னு ஒரு போர்டு கொண்டிருக்காங்க. அந்த போர்டை முந்தாநாள் பிடுங்கி போட்டுட்டு இப்போ முரியன்றவர் சுற்றி வேலையை எடுத்து விட்டுட்டு இப்போ அவர் ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணி நான் ராட்டணம் போட போகிறேன்றாரு. கம்ப்ளைண்ட் கொடுங்கன்றாங்க. இப்போ ஸ்டேஷனில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுப்பாங்களா என்னன்னு தெரியல. ஏழை விட்டது உண்மையா, ஏழை விடாத உண்மையா, இல்லை எங்களை மட்டும் விரட்டுறதுக்காக எங்களுக்கு இந்த பாடுபடுத்திருக்காங்களான்றது தெரியல. நாங்கள் பிள்ளைங்க குட்டி மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறோம். சாப்பாடு கூட வழியில்லாத நிலைமையில தெரியுறோம். அதே இடத்துல இந்த ஒரு 6 வருஷமாக ஸ்டேஷனில் சொல்லக்கணும் நாங்கள் கடையை வச்சலாடி கடையை நாங்கள் அங்கே இது எப்பயும் போட்டு மார்க்கெட்டில் போட்டிருப்போம். அந்த மார்க்கெட்லேயும் இப்போ எங்களை எடுத்து அங்கே கடை வைக்க முடியாது. நாங்கள் இந்த தெப்போளத்தில் அதே இடத்துல எங்களுக்கு இடம் கொடுத்தா தான் உண்டு. கொரோனா காலகட்டத்தில் தெப்போளத்தை சுற்றி வியாபாரிகளை கடை போட சொல்லி மாவட்ட நிர்வாகம் தான் அனுமதி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொரோனா முடிஞ்சோடனே அந்த வியாபாரிகள்லாம் பாண்டிய நகர் ஸ்டாப்பில் கடை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்து அரசாங்கமே தொடங்கி வச்சாங்க. இப்போ வந்து அந்த இடத்த ஏல விடலை. யாருக்கும் ஒப்பந்தம் எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் பண்ணாமல் சட்டவிரோதமாக அங்கே இருக்க வியாபாரிகள்லாம் காலி பண்ணி விட்டுருக்காங்க. காலி பண்ண இடத்துல சுற்றி வேலி அடைச்சிட்டு இது கோயில் இடம், அந்நியர்கள் யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கோயில் சார்பாக போட்டு வச்சாங்க. இப்போ என்னன்னா அந்நியர் யாருமே உள்ளே நுழையக்கூடாதுன்னு வச்ச இடத்துல திமுக காரங்க அத்துமீறி நுழைஞ்சு உள்ளே ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. இது குறித்து கோயில் நிர்வாகத்துக்கிட்ட கேட்டால் எங்களுக்கு எதுவும் தெரியாது, நாங்கள் வந்து சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டேறீங்க, வியாபாரியை கடையை காலி பண்ண சொன்னோம்ல அப்படின்னா. கடையை காலி பண்ண சொல்லணுண்டா, ஒரு வளர்ச்சி திட்டம் பண்ணிடணுண்டா அவங்களுக்கு முறையாக நோட்டீஸ் கொடுத்து இன்ன காரணத்துக்காக காலி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நோட்டீஸும் கொடுக்கல, எந்த ஒரு உத்தரவும் இல்லைன்றாங்க. ஆனால் சட்டத்துக்கு புறமான முறையில் ஒரு கட்ட பஞ்சாயத்து நடவடிக்கை மாதிரி அங்கே இருக்க வியாபாரிகளை வந்து இவங்க அகற்றியிருக்காங்க. அறநிலையத்துறை அதிகாரிகள் இப்போ பாதிக்கப்பட்ட வியாபாரிகளுக்கு நிவாரணம் கொடுக்கணும். மீண்டும் அதே இடத்துல வியாபாரம் செய்கிறதுக்கு மார்க்கெட்டை திறக்கணும். என் பேர் எஸ் பாலகுமார், அண்ணா தொழிற்சங்கத்தில் மாவட்ட இணைச் செயலாளர். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.